வெல்கம் டு ஸ்டாக் மார்க்கெட் டிப் சேனல். நம்ம 20th மார்னிங் வந்து ஒரு 4 ஸ்டாக் வந்து கொடுத்துருந்தோம். அது வந்து எப்படி வந்து பெர்ஃபார்ம் பண்ணிச்சுங்கிறத பார்த்துட்டு நாளைக்கு வந்து ஒரு 4 ஸ்டாக் வந்து கொடுக்கலாம், சஜஸ்ட் பண்ணலாம். எப்படி இருக்குது, எப்படி போகுது அப்படின்னு செக் பண்ணுங்கள். ஸோ இன்றைக்கி வந்து மார்க்கெட் வந்து ஒரு வி சேஃப் மார்க்கெட். ஸோ எல்லாத்துக்கும் தெரியும் வி சேஃப் மார்க்கெட் வந்து ஏன் அப்படி வருதுன்னு சொல்லிட்டு. ஏன்னா ஒரு குட் நியூஸ், ஒரு பேட் நியூஸு டக்குன்னு வரதுனால மார்க்கெட் வந்து இப்படி தான் இருக்கும் கொஞ்சம் நாளைக்கு. அது இந்த வாரம் ஃபுல்லாகவே இந்த யூஎஸ் ஃபெட் ரிசல்ட்ஸை பேஸ் பண்ணி தான் மார்க்கெட் வந்து அதோட நியூஸை பேஸ் பண்ணி தான் மேலேயும் கீழேயும் போகும். ஸோ அதுக்கேற்ற மாதிரி உங்களோட ட்ரேட் செட்டப்பை நீங்கள் கிளியராக வச்சுக்கோங்க. சரி, வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஸோ இது எல்லாமே நாங்கள் எஜுகேஷன் பர்பஸ்க்காக தான் பண்ணுறோம். நாங்கள் வந்து செபி ரிஜிஸ்டர்டு பீப்புள் கிடையாது. ஸோ அதனால் நீங்கள் எது பண்ணுறதா இருந்தாலும் உங்களோட ஃபினான்ஷியல் அட்வைசர்கிட்ட கேட்டுட்டு அதுக்கப்புறம் எந்த டிசிஷன் மேலே எடுங்க. ஸோ ஃபஸ்ட்டு டைட்டன் செக் பண்ணிடலாம். டைட்டனோட சுச்சுவேஷன் என்ன? டைட்டன் வந்து ஒரு நல்ல ஸ்டாக்கு, பட் இன்றைக்கி வந்து அது ஒரு பெரிய மூவ்மெண்ட்டே வர கிடையாது. இன்றைக்கி பாருங்கள், இன்றைக்கி வந்து ஒரு வால்யூமே கிடையாது. கீழே பாருங்கள், நேற்று சாயந்தரம் இருந்த வால்யூம் வந்து இன்றைக்கி கிடையவே கிடையாது. அப்படியே நம்மளோட ரெட் லைன்லேயே சுற்றிக்கிட்டே இருந்துச்சு. கடைசியில் மார்க்கெட் மேலே போகும்போது க்ரீன் லைன் வரைக்கும் போயிருக்கு. ஸோ அதனால் டைட்டன் வந்து கடைசியில் கொஞ்சம் வால்யூம் வந்து ஜென்ரேட் ஆகிருக்கு. அதனால் டைட்டன் வந்து நாளைக்கு போகிறதுக்கான ஒரு வாய்ப்பு இருக்குது. ஸோ நாளைக்கு வந்து ஒரு வேளை டைட்டன் வந்து நம்மளோட க்ரீன் லைனை கிராஸ் பண்ணிச்சுன்னா பை போங்க, ரெட் லைனை கிராஸ் பண்ணிச்சுன்னா செல் போங்க. பட் செல் சைடு இது ஒர்க் ஆகிறது ஒரு 70% அப்படின்னா நமக்கு, அதாவது பை சைடில் ஒர்க் ஆகிறது ஒரு 100%, ஒரு 99% இருக்க வாய்ப்பு இருக்குது. ஸோ அதனால் நாளைக்கு இதை வாட்ச் பண்ணுங்கள். டைட்டன் வந்து அப்படியே வச்சுக்கோங்க. இன்றைக்கி வந்து வால்யூம் இல்லை, அதனால் ஒர்க் ஆகலை. ஸோ எஸ்ஆர்எஃப் சேம் ஸ்டோரி. எஸ்ஆர்எஃப்னு பார்த்திங்கன்னா ஒன்றும் வால்யூமே கிடையாது. கொஞ்சம் வால்யூம் வந்து இல்லாமையே தான் போகுது. மதம் தான் இருந்துச்சு இன்றைக்கி. இங்கே பாருங்கள், 20th பாருங்கள், இதுவும் நேற்று சாயந்தரம் இருந்த வால்யூம் தான். அதுக்கப்புறம் வால்யூம் வந்து சுத்தமாக கிடையாது. ஸோ இந்த ஸ்டாக்கையும் வாட்ச் பண்ணுங்கள், எப்படி நாளைக்கு போகுதுன்னு பார்க்கலாம். அதுக்கப்புறம் ரிலையன்ஸு. ஸோ ரிலையன்ஸ் வந்து நான் ஆல்ரெடி சொல்லியிருந்தேன், மார்க்கெட் லீடர். ஸோ மார்க்கெட் லீடர் வந்து பாருங்கள், அருமையாக ஒர்க் ஆகிருக்கிறாரு. நமக்கு டார்கெட் 1 வந்து கொடுத்துருக்குறாரு. ஸோ எந்த இடத்துல நம்ம என்ட்ரி ஆகிருப்போம்னு எல்லாத்துக்குமே தெரியும், உங்கள் எல்லாத்துக்குமே. ஸோ எந்த இடத்துல என்ட்ரி ஆகிருப்போம் அப்படின்னா எக்ஸாக்டாக, ஸோ இந்த ஃபஸ்ட்டு கேண்டில் வந்து பிரேக் அவுட் ஆகிருக்கு. அந்த ஃபஸ்ட்டு கேண்டிலோட லோ வந்து இந்த இடத்துல நம்ம மார்க் பண்ணிடலாம். ஸோ இது வந்து நான் வேறு ஒரு கலரில் மார்க் பண்ணிடுறேன். இந்த இடத்துல வந்து நீங்கள் வந்து மார்க் பண்ணியிருந்தீங்கன்னா 2204 வந்து என்ட்ரு ஆகிருப்பீங்க. 2185, ஆல்மோஸ்ட் 81 பாயிண்ட்ஸ் வந்து நீங்கள் ரிலையன்ஸில் இன்றைக்கி புக் பண்ணியிருக்கலாம். ஸோ ரிலையன்ஸில் ஈஸியாக நீங்கள் வந்து 81 பாயிண்ட்ஸ் வந்து இன்றைக்கி புக் பண்ணியிருக்கலாம். யாராவது ட்ரேட் பண்ணியிருந்தீங்கன்னா இது வந்து ஒரு அருமையான ட்ரேட் இன்றைக்கி ரிலையன்ஸ் இண்டஸ்ட்ரீஸு. ஸோ அதனால் வந்து பார்த்திங்கன்னா ஒரு நல்ல ட்ரேட் நமக்கு சக்ஸஸ் ஆகிருக்கு. ஸோ அதனால் ரிலையன்ஸை நான் டெலீட் பண்ணிடுறேன். அடுத்தது ஐசிஐசிஐ ப்ரூலியும் பார்த்திங்கன்னா அருமையான ஒரு ட்ரேடு. இன்றைக்கி பாருங்கள், இந்த இடத்துல நம்ம எந்த இடத்துல வந்து என்ட்ரு ஆகிருப்போம் அப்படின்னா, நான் வந்து ஒரு லைன் போட்டு காமிச்சேன். ஸோ கேண்டிலே நமக்கு பிரேக் அவுட் ஆனோன்னு நீங்கள் என்ட்ரு ஆகிருந்தீங்கன்னா, கேண்டிலில் கிட்டத்தட்ட ஒரு 15 நிமிஷம் கழித்து ஒரு கேண்டிலில் இந்த இடத்துல நீங்கள் என்ட்ரு ஆகிருந்தீங்க அப்படின்னா 402 என்ட்ரு ஆகிருந்தீங்கன்னா அழகாக பாருங்கள் 393, கிட்டத்தட்ட வந்து 10 பாயிண்ட்ஸ் சூப்பராக கொடுத்துருக்கோம். நீங்கள் ஒரு 50,000 ரூபா இன்வெஸ்ட் பண்ணியிருந்தீங்கன்னா கண்டிப்பாக இந்த ஸ்டாக்கெல்லாம் வந்து ஒரு 400-450 ஸ்டாக் எடுத்துருக்கலாம். ஒரு கிட்டத்தட்ட ஒரு 2,500 ரூபாயிலிருந்து 3,000 ரூபா இன்றைக்கி வந்து ஏர்ன் பண்ணியிருக்கலாம். இந்த ஐசிஐசியில் வந்து பண்ணியிருக்கலாம். ஸோ வால்யூமும் ஓரளவுக்கு ரீசனபுளாக இருந்துச்சு இது காலையில். அதுக்கப்புறம் தான் சாயந்தரம் வர வால்யூம் வந்து கொஞ்சம் கம்மியாகிடுச்சு. பட் நம்மளோட டார்கெட் வந்து இது அச்சீவ் பண்ணிடுச்சு. ஸோ அதனால் வந்து நம்ம ஐசிஐசிஐ ப்ரூலையும் வந்து எடுத்துடலாம். ஸோ நாளைக்கு பார்க்க போகிறது இந்த 5 ஸ்டாக் வச்சுக்கிங்க. டைட்டன், எஸ்ஆர்எஃப், ஆல்கம், எல்டிஐஎம், பாரதி ஏர்டெல். ஸோ அதில் பாரதி ஏர்டெல் ஃபஸ்ட்டு பாருங்கள். ஸோ பாரதி ஏர்டெலோட சுச்சுவேஷன் வந்து என்ன அப்படின்னா, நான் மார்க் பண்ணி காமிச்சிடறேன் பாருங்கள். க்ரீன் லைன் 759 போணுச்சுன்னா 759 கிராஸ் பண்ணிச்சு அப்படின்னா 767 வரைக்கும் போக வாய்ப்பு இருக்குது. 767 போனால் 774 வரைக்கும் போக வாய்ப்பு இருக்குது. ஒருவேளை டவுன் சைடில் வந்து 749 வந்து கிராஸ் பண்ணிச்சுன்னா 741 போகும். 741 கிராஸ் பண்ணிச்சுன்னா 733 வரைக்கும் போகிறதுக்கான வாய்ப்பு இருக்குது. ஏர்டெல் வாட்ச் பண்ணுங்கள். நாளைக்கு ஒருவேளை வால்யூம் ஜென்ரேட் ஆனிச்சுன்னா கண்டிப்பாக 2 பக்கம், ஒரு பக்கம் வந்து மூவ்மெண்ட் இருக்கும், கண்டிப்பாக இருக்கும். அடுத்து எல்டிஐஎம் வந்து 4,000 ரூபா ஸ்டாக்கு. அதனால் கொஞ்சம் கேர்ஃபுல்லாக பண்ணுங்கள். ஏன்னா ஸ்டாப் லாஸ்லாம் வால்யூம் இல்லாமல் போயிடுச்சுன்னா போச்சு. இன்றைக்கி பாருங்கள், வால்யூமே சுத்தமாக கிடையாது இந்த ஸ்டாக்கில். வால்யூம் இல்லாமல் ரொம்ப தடுமாறி இருக்குது இந்த ஸ்டாக்கு. அதே மாதிரி இது வால்யூம் வந்துச்சுன்னா இது ஒரே 2-3 கேண்டில்லையே டார்கெட்லாம் அடிச்சுட்டு போயிடும் நமக்கு. அதனால் இதையும் வந்து நீங்கள் தெளிவாக வாட்ச் பண்ணுங்கள். ஸோ ஃபஸ்ட்டு கேண்டில் வந்து 4,706 கிராஸ் பண்ணிச்சுன்னா 4,762 வரைக்கும் போகும். 4,762 கிராஸ் பண்ணிச்சுன்னா 4,832 வரைக்கும் போக வாய்ப்பு இருக்குது.
ஒருவேளை டவுன் சைடில் வந்து 4562 கிராஸ் பண்ணிச்சுன்னா 4500 வரைக்கும் வர வாய்ப்பு இருக்குது. அதையும் கிராஸ் பண்ணிச்சுன்னா ஒரு 4444 வரைக்கும் வரதுக்கான வாய்ப்புகள் நாளைக்கு இந்த எல்டிஐ மைண்ட்ரியில் இருக்க வாய்ப்பு இருக்குது. ஸோ செக் பண்ணுங்கள். இது பாருங்கள், இன்றைக்கி சுத்தமாக வால்யூமே கிடையாது இந்த ஸ்டாக்கில். ஒருவேளை நாளைக்கு வால்யூம் ரெடி ஆனிச்சுன்னா கண்டிப்பாக 2 to 3 கேண்டில் உங்களோட எல்லா டார்கெட்டையும் அடித்து தூக்கி எறிஞ்சிட்டு போயிடும். அடுத்தது ஆல்கம். ஸோ ஆல்கம் வந்து உங்களுக்கு தெரியும், ஆல்கம் வந்து ஒரு நல்ல ஸ்டாக். நமக்கு நல்லா என்றைக்குமே ஓரளவுக்கு நல்லா பிரேக் அவுட் ஆனிச்சுன்னா நல்லாயிருக்கும். ஸோ அதனால் இதோட என்ட்ரி பாயிண்ட் வந்து 3143 பிரேக் பண்ணிச்சுன்னா 3166 பிரேக் பண்ணிச்சுன்னா அடுத்து கொஞ்சம் பெரிய டார்கெட்டு 3194 வரைக்கும் போக வாய்ப்பு இருக்குது. ஒருவேளை டவுன் சைடில் வந்துச்சுன்னா 3089 பிரேக் அவுட் பண்ணிச்சுன்னா கண்டிப்பாக 3063 வரைக்கும் வரும். 60363யும் பிரேக் பண்ணிச்சுன்னா 6026 வரைக்கும் வரத்துக்கான வாய்ப்புகள் இருக்குது ஆல்கமில். அடுத்தது எஸ்ஆர்எஃப். ஸோ எஸ்ஆர்எஃப் நம்ம ஆல்ரெடி பார்த்தது தான். நம்ம வந்து ஜஸ்ட் லெவல்ஸ் வந்து வச்சுக்கிட்டோம். ஒன்றும் கிடையாது. இந்த க்ரீன் கேண்டிலும் இந்த ரெட் கேண்டிலும் ஒன்றும் பெரிய மேஜிக்லாம் கிடையாதுங்க. இந்த க்ரீன் கேண்டிலும் ரெட் கேண்டிலும் பார்த்திங்கன்னா இன்றைக்கி டேவோட, அதாவது நேற்று டேவோட ஹை அண்ட் லோ, அவ்வளோதான். சரிங்களா? அதனால் ஒன்றும் பெருசாக அதில் என்னடா மேஜிக் இருக்குது அப்படிங்கிறதெல்லாம் பார்க்க வேண்டாம் நீங்கள். ஒன்றும் பெரிய மேஜிக்லாம் அதில் கிடையாது. பட் ஆனால் க்ரீன் லைன்ஸ், அந்த எங்களோட ப்ளூ லைன்ஸ் வந்து மேஜிக் இருக்குது. மேஜிக்னால் ஒன்றும் பெரிய மேஜிக்லாம் இல்லை. ஜஸ்ட்டு சப்போர்ட் அண்ட் ரெசிஸ்டன்ஸ் படி வால்யூம் ஜென்ரேட் ஆனிச்சுன்னா அது எது வரைக்கும் போகும் அப்படிங்கிற ஒரு சின்ன கால்குலேஷன் தான் அது. ஸோ இதில் வந்து பார்த்திங்கன்னா நான் வந்து இந்த லைன்ஸை மட்டும் கொஞ்சம் மூவ் பண்ணிடலாம் நம்ம. ஸோ இந்த இடத்துல வச்சுக்கோங்க. ஸோ டார்கெட்டை கொஞ்சம் மூவ் பண்ணிக்கலாம். 90, 24, ஒரு 54 வரைக்கும் பண்ணிடலாம். ஸோ அதேமாரி டாப்பில் வந்து பார்த்திங்கன்னா இன்றைக்கி 20th. ஸோ அதனால் இது வந்து இப்படியே இருக்கட்டும், ஒன்றும் பிரச்சனை இல்லை. ஸோ அப் சைடு வந்து எதுவும் சேஞ்ச் பண்ண தேவையில்ல. டவுன் சைடு மட்டும் பாருங்கள். நான் வந்து இப்போ எல்லாம் சேஞ்ச் பண்ணியிருக்கேன். நீங்கள் என்ட்ராக வேண்டிய பாயிண்ட் எல்லாம் சேஞ்ச் பண்ணியிருக்கேன். ஸோ இது அதே தான், ஒன்றும் பெரிய இது கிடையாது. ஸோ 2324 கிராஸ் பண்ணிச்சுன்னா ஒரு 20 பாயிண்ட்டு, இதையும் கிராஸ் பண்ணிச்சுன்னா ஒரு 20 பாயிண்ட்டு. ஒரு வேளை டவுன் சைடில் வந்துச்சுன்னா 90 இருந்துச்சுன்னா ஒரு 18 பாயிண்ட்டு, இதையும் வந்து பிரேக் அவுட் பண்ணிச்சுன்னா ஒரு 18 பாயிண்ட்டு, ஒரு 15 பாயிண்ட் கிடைக்கிறதுக்கான வாய்ப்புகள் நமக்கு இருக்குது. இதை வாட்ச் பண்ணுங்கள். ஸோ டைட்டன் ஆல்ரெடி சேம் லெவல்ஸ் தான், எந்த சேஞ்சும் கிடையாது. ஸோ இந்த 5 ஸ்டாக் வந்து நாளைக்கு ஒரு நல்ல மூவ்மெண்ட் இருக்குன்னு எதிர்பார்க்குறோம். ஸோ 5ல் எந்த ஸ்டாக் நல்லா மூவ் ஆகுதுன்னு பாருங்கள். வால்யூம் நல்லா இருக்கணும். நம்மளோட ரூல்ஸை வந்து கண்டிப்பாக ஃபாலோ பண்ணணும். நம்மளோட ரூல்ஸுக்கு மீறி இந்த ஸ்டாக்கெலாம் வந்துச்சுன்னா தயவு செஞ்சு ட்ரேட் பண்ணாதீங்க. ட்ரேட் பண்ணிவிட்டு லூஸ் பண்ணிவிட்டு காசு வந்து போயிடுச்சுன்னு ஃபீல் பண்ணாதீங்க. ஸோ எல்லாத்துக்கும் புரிஞ்சிருக்குன்னு நினைக்கிறேன். எங்கள் வீடியோஸ் எல்லாம் பார்க்குறவங்க எல்லாம் தயவு செஞ்சு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். சப்ஸ்கிரைப் பண்ணிங்கன்னா எங்களுக்கு கொஞ்சம் மோட்டிவேஷனாக இருக்கும். நிறைய வீடியோஸ் போடுவோம். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.